ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுஷத் வேர்ல்ட். நான் உங்க அனு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர்பான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற ஈஸியான பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் இது ஜாங்கிரி. சடனாக நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வரப்போ சட்டுன்னு 2 மினிட்ஸில் செஞ்சு அசத்திடலாம். அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக சூப்பராக வரும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜாங்கிரி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த மாவாக இருந்தாலும் சரி 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா சால்ட்டும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும், கலருக்காக 1 பிஞ்ச் அளவு ஃபுட் கலரும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்து ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவா இருந்தா பரவாயில்ல. அது இல்லாம ஆல்ரெடி நாம அரைச்சி வச்சிருந்த ஒரு நாள் பழசான மாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தண்ணியாக இருக்கக்கூடாது. அதை கொஞ்சம் கெட்டியாக்கத்தான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துறோம். அதே மாதிரி 1 டே பிஃபோர் அரைச்ச மாவாக இருந்தால் ஆல்ரெடி நீங்கள் உப்பு சேர்த்திருந்தீங்கன்னா இப்போ உப்பு சேர்த்திக்க வேண்டாம், அதையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. இது போல் கட்டி இல்லாமல் நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஜாங்கிரி பிழியறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபைனலி ஒரு ஸ்மூத் பேட்டர் கிடைக்கும். கட்டியே இல்லாமல் நல்லா இது போல் கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது இருக்கட்டும். இது ஜாங்கிரி பிழியறதுக்கு இது போல் நான் சாஸ் பாட்டில் எடுத்திருக்கேன். சில பேர் பைப்பிங் கவர் யூஸ் பண்ணி ஜாங்கிரி பிழிவாங்க. எனக்கு அந்த மெத்தடில் பிழிகிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி நான் இது போல் சாஸ் பாட்டிலில் யூஸ் பண்ணி எப்படி பிழியணும் அப்படின்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். பிகினர்ஸ்க்கும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நானும் பிகினர் தான். இதை இன்றைக்கி தான் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா வந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இது போல் சாஸ் பாட்டில் இருந்ததுன்னா அது இன்சைட் ஃபுல்லாகவே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நாம் கரைச்சி வச்சுருந்த இட்லி மாவு பேட்டரை இதுக்குள்ளே நல்லாவே செட் பண்ணி வச்சுருங்க. நாம் ஜாங்கிரி பிழியறதுக்கு முன்னாடி இது போல் செட் பண்ணி வச்சுக்கிட்டால் அதுக்கப்புறம் பிழியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களை போல் பைப்பிங் கவர் யூஸ் பண்ணி பிழியறதை விட இது போல் சாஸ் பாட்டில் யூஸ் பண்ணுறது எனக்கு செம்ம ஈஸியாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாங்கிரிக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் சுகருக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கம்பி பதம் எல்லாம் அவசியம் இல்லை. சும்மா ஜஸ்ட் இது போல் நல்லா கரைச்சிக்கிட்டா போதும். ஸோ சுகர் எல்லாமே டிசால்வ் ஆகி நல்லா இது போல் கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கெட்டியாகாமல் இருக்க 2 ட்ராப்ஸ் லெமன் ட்ராப்ஸை விட்டுட்டு சூடு ஆறிடாமல் இருக்க கவர் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுட்டு உடனே கிரிப்பிலிய ஆரம்பிச்சிடலாம். ஆயில் மிதமான ஹீட்டில் இருக்கணும். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த சாஸ் பாட்டிலில் இருக்கிற பேட்டரை மெதுவாகவே நல்லாவே பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக சூப்பர்பான ஷேப்பாக வரும். பிகினராக இருக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு 4 to 5 டைம்ஸ் பிழிய நல்லாவே இது போல் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நான் முதல்ல பிழியறப்போ இது போல் ஷேப் வரலை. அதுக்கப்புறம் தான் பிழிய இது போல் ஷேப் எனக்கு வந்துச்சு. ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இது போல் நல்லா திருப்பி விட்டுட்டு உடனே சட்டுன்னு எடுத்துருங்க, இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நாம் சூப்பராக ஒரு பேட்ச் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதே போல் அடுத்து பிகினராக இருக்கிறப்போ பிழியிறப்போ டென்ஷனே ஆக தேவையில்லை. ஏன்னா கண்டிப்பாக சொதப்பலாக தான் வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் பிழியிறப்போ எனக்கு இப்படி தான் வந்துச்சு. உங்களுக்கு காட்டுறதுக்காகவே இந்த வீடியோ கிளிப்பையும் உங்களுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டென்ஷனே ஆகாமல் குட்டி குட்டியாக வந்தாலும் பரவாயில்ல, இப்படி மேலேயே சுற்றி விடுங்க. இதுவும் பார்க்குறதுக்கு குட்டி குட்டி ஜிலேபி எல்லாம் கடையில் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, அது போலவே சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட் டைம் பிழியிறப்போ ரொம்ப நர்வஸாக இருந்தது. பதட்டத்தில் எனக்கு பிழியவே வரலை. இப்படி ஒன்று மேலே ஒன்று தான் பிழிஞ்சேன். பிழியறப்போ லோ ஃப்ளேம்லையும் பிழிஞ்சதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்லையும் வச்சுருங்க. அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும். இல்லைன்னா ஒட்டுறது மாதிரி வருது. எனக்கு அப்படி தான் வந்துச்சு. ஃப்ளேமை மட்டும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கருக விடாமல் இப்படி சட்டுன்னு உடனே எடுத்துக்கங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பில் இதை நாம் 1 by 1 போட்டுட்டு ரொம்ப நேரம் வைக்காமல் 1 செகண்ட்லேயே நாம் திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் எல்லாம் சக்கரை பாகில் ஊறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் 1 or 2 செகண்ட்ஸ்லேயே இது போல் நல்லா திருப்பி விட்டுக்கங்க. ஜஸ்ட் ஒரு கோட்டிங் போல் கொடுத்தா போதும். ஏன்னா ஜாங்கிரி அப்படின்னா இருக்கும் அப்படின்னு நிறைய ஃபங்க்ஷன்ஸில் நீங்களும் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் இது போல் கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் இருக்கும். அடுத்தடுத்து நாம் பொரிச்சதை இது போல் சக்கரை பாகில் சேர்த்து 1 by 1 திருப்பி போட்டுட்டு 1 செகண்ட்க்கு மேலே வைக்க விடாமல் அப்பப்போ திருப்பி போட்டுட்டு உடனே சட்டுன்னு எடுத்துருங்க. அவ்வளோதான்.
நம்மளுடைய சூப்பர்பான ஜாங்கிரி இப்போ செம்மையாக வீட்லேயே அட்டகாசமாக ரெடி பண்ணிட்டோம். அதுவும் வீட்டில் இருக்கிற இட்லி மாவு வச்சு தான் நாம் இதை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. நீங்களாவே சொன்னா தான் உண்டு இது இட்லி மாவில் செஞ்ச ஜாங்கிரி அப்படின்னு. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிகினர்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே போல் பல வித்தியாசமான ரெசிபிஸ் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.